இங்க ஒரு அண்ணன் சொல்றாரு, யார் எங்க திருமாதான் என்ன சொல்றாரு, பெரியாரை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். பெரியாரை மட்டுமல்ல, பெரியார் தூக்கி கொண்டு வந்த திராவிடம் என்கின்ற சித்தாந்தத்தையே நாம் தமிழர் கட்சி கேள்விக்குள்ளாக்குகிறது. பெரியார் மட்டுமல்ல, நீ எதை எதை தூக்கிட்டு வரைய எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்குறோம். என்ன செய்வ? பெரியாரை கேள்விக்குள்ளாக்குறது மூலமாக அம்பேத்கரை கேள்விக்குள்ளாக்குகிறார். அதன் மூலமாக இடதுசாரி தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார். ஈவே ராமசாமியும் அம்பேத்கரையும் இடதுசாரி சித்தாந்தங்களையும் ஒரே தட்டில் ஒருத்த வச்சு பார்க்கறானா, அவனை விட மோசடிக்கார இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. நாங்க தான் சொல்றோம், எவனாவது படிச்சவனா டாக்டரேட் படிச்சவங்க கிடையாது. புத்தகத்தை படிச்சவங்களே போதும். 5ஆப்பு தான் படிச்சிருப்பாங்க, ஆனா நிறைய புத்தக அறிவு இருக்கும், கேள்வி ஞானம் இருக்கும். சாதாரணமான ஆட்கள் கூட ஈவே ராமசாமியும் அம்பேத்கரையும் ஒரே பார்வையில பார்க்க மாட்டாங்க. ஏன்? அம்பேத்கர் அறிவின் உச்சம், ஈவே ராமசாமி அறவேக்காட்டுத்தனத்தின் உச்சம். உச்சம். எந்த ஒரு விஷயத்தையும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா பண்ண மாட்டார். பெண் விடுதலையா பேசுவார், எழுதுவார், கட்டுரையா தீட்டுவார். அவருடைய பத்திரிகை விடுதலை, குடியரசு 2 பத்திரிகை வச்சிருந்தாரு. கட்டுரையா தீட்டுவார், ஆனா எதுவும் செய்ய மாட்டார். நான் சொன்ன நம்ப மாட்டீங்களே, அவருடைய முதல் மனைவி நாகம்மை, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும் போது அவர் ஒரு இரங்கல் செய்தி எழுதுறாரு. அவருடைய பத்திரிகையில இரங்கல் செய்தியில் என்ன எழுதுறாரு, நான் சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் சுத்தணும் நான் விருப்பப்பட்டேன். நான் ஊர் சுத்துறதுக்கு என்னுடைய மனைவி நாகம்மை ஒரு பெரிய தடையா இருந்தா, அவ இப்ப இறந்துட்டா, நான் சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் சுத்துவேன். என் மனைவி நாகம்மையோடைய மரணம் எனக்கு நலம் தருவதாக அப்படின்னு சொல்லி தன் மனைவியோடைய இறப்பிற்கு இரங்கல் செய்தி வாசித்த ஈன பிறவி அறவேக்காடு ஈவே ராமசாமி. இவரைத்தான் நீங்கள் பெரியார் என்று போற்றுகிறீர்களா? அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இவரைத்தான் போற்றுறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. சங்கராச்சாரியார் ஊரா சுத்துறாருன்னா அது காரணம் என்ன? அவருக்கு திருமணம் கிடையாது. இருக்கிற எல்லா கோயில்களையும் போய் பூஜை பண்ணிட்டு கிடக்க வேண்டியதான். நீங்க எப்படி இருப்பீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க திருமணம் பண்றீங்க? சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் சுத்தணும். பிராமண எதிர்ப்பு. பெரியார் என்ன செய்தார்? பிராமணர்களை எதிர்த்தார், பிராமணியத்தை எதிர்த்தார். இப்படித்தான் எதிர்ப்பீங்களா ராஜா? இப்படித்தான் எதிர்ப்பீங்களா? அந்த கடிதத்தை படிச்ச உடனே நாகம்மைக்காக நான் வருத்தப்பட்டேன். இந்த பிசாசு கூட எல்லாம் இந்த பொம்பளை குடும்பம் நடத்திருக்கு பாரு. யோசிச்சு பாருங்க. பொதுவா ஆண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவி ஊருக்கு போயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படி சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதே ஆண்கள் தன்னுடைய மனைவி செத்து போயிட்டா, பிணமாக இருந்தால்னா, எவ்வளவு பெரிய தைரியமான ஆணாக இருந்தாலும், நான் சிங்கண்டா அப்படின்னு சொல்ற ஆணாக இருந்தாலும் மனைவியின் பிணத்தை பார்த்தோன்னே அழுது நொடிஞ்சிருவான். இதுதான் இயற்கை. இயற்கை. எத்தனை பேரை பார்த்திருக்கோம் வாழ்க்கையில், எத்தனை பேரை பார்த்திருக்கோம். பெரிய ஆளுன்பாங்க, மனைவி இல்லாம அவன் படுற, மனைவி இறந்த அடுத்த நொடி அவன் ஒடிஞ்சிருவான். ஆனா தன் மனைவி இறந்ததற்காக என் மனைவியின் மரணம் எனக்கு நலம் தரட்டும் என்று இரங்கல் செய்தி வாசித்த இவர் பெண்களின் விடுதலைக்காக போராடினார் என்று 100 ஆண்டு காலமாக இந்த திமுகவும் திராவிடர் கழகமும் தமிழர்களை மொட்டையடித்து முழாய் அரைத்து விட்டது. இதைத்தான் நாம் தமிழர் கட்சி கேள்விக்குள்ளாகிறோம். இதைத்தான் கேள்விக்குள்ளாகிறோம். பதில் இருக்கா? கேட்பாங்க, கார்த்திகா படித்து பேசுகிறார். எங்கிருந்து படித்து பேசுகிறார்? இந்த இரங்கல் செய்தி எங்க இருக்கு? தமிழ்நாட்டு படையின ஒரு நூல். யாரு? உங்க திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய, கருணாநிதியின் பக்தனாக இருக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு படை என்று ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல பெரியாரை பத்தி எழுதியிருக்கிறாரு. அந்த பெரியாரை பத்தி எழுதின பத்தியில் இது வருது. போய் படிச்சு பாரு. கவி பேரரசு போய் கேளு, இதை எதுக்கு பப்ளிஷ் பண்ணுன்னு கேளு. என்னைய கேட்காத. பதில் இருக்கா? நீ பெண்களுக்கு வேலை செஞ்சியா? பெண் விடுதலைக்கு வேலை செஞ்சியா? சொல்லுங்க. பெரியார் நாடு, பெரியார் மண், கிளிச்சமன். அதான் சொல்றோம்ல, பெரியாரை தூக்கி போடு, தமிழர்களுக்காக உழைத்தவர்களை தூக்கி போட்டு. இதுதான் நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு. யாரா இருந்தாலும் சரி. மாற்று மொழியினர் இருக்காங்களா, நமக்காக வேலை செஞ்சிருக்காங்களா, தூக்கி போட்டு. நம்மாலே இருந்தாலும் பெரியாரை கேள்விக்குள்ளாக்காது. கிழிச்ச கேட்கிற கேள்வி பதில் இருக்கா? அம்பேத்கரை எதிர்க்கிறார்கள். அம்பேத்கரை நாங்க எங்க எதிர்க்கிறோம்? அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமில்ல? பிஜேபியும் காங்கிரஸும் ஒண்ணு அப்படிங்கறத
கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. There is no difference between Hindu Mahasabha and Congress, Indian National Congress, where the former is strong and brutal in its action and the later is polite and soft னு சொல்லியிருக்கார். என்ன அர்த்தம்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி பிராமணியத்தை கடைபிடிப்பதுல ரொம்ப சாஃப்டா பொலைட்டா நல்ல குலைவா வேலை செய்யும். ஆனா இந்து மகாசபா என்னது? பிஜேபிக்கு பாட்டி, ஆர்எஸ்எஸ்க்கு அம்மா. அந்த கட்சி பிராமணியத்தை செயல்படுத்துவதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு. அதேதான் 60-70 வருஷம் கழிச்சு காலக்கோட்ல வரக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ் என்று பாஜகவும் காங்கிரஸையும் ஒரே அடியில வச்சு உடைத்தவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நாங்க அம்பேத்கரை கேள்விக்குள்ளாகிறோமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, நேஷனலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேணும், நிலங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும், அப்படின்னா தான் உழைக்கக்கூடிய ஏழை விவசாயிகளுக்கு கொஞ்சமாவது விமோச்சனம் கிடைக்கும் என்று அம்பேத்கர் பேசுகிறாரு. ஏன்னா திருமான நேஷனலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நீங்க பேசுவீங்களா? இல்ல உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. காரணம் என்ன? விவசாயத்தை மிகப்பெரிய தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பண்ணையார்கள் யாரும் திமுகவிற்கு தேர்தல் நிதி கொடுக்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் தேசிய தொழிலாக விவசாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் தமிழர் கட்சிக்காரங்க மேடையில் பேசினாலே பெரியார பேசுறாங்க. அவர் பெரியார்லாம் கிடையாதுப்பா, சிறியாருக்கும் சிறியார் ஈவே ராமசாமி. ஈரோடு வெங்கடசாமி ஈரோடே கிடையாது. அவரு ஈரோடே கிடையாது. ஈரோட்டின் பெருமை என்ன தெரியுமா? லட்சுமண ஐயர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு மனுஷன். அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து நடிகர் விஜய் இல்ல. நடிகர் விஜய்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மக்களுக்காக உண்மையாக நேர்மையாக பாடுபட்ட ஒருத்தரையும் உங்களுக்கு தெரியாது. ஈரோட்டில் லட்சுமண ஐயர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஒரு காலத்தில் காந்தியை போய் பார்க்க போறாரு. காந்தி கேட்கிறாரு, என்ப்பா உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. என் பேர் லட்சுமண ஐயர் இருக்கிறாரு. நீ ஐயரா? அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் காந்திஜியை பார்த்துட்டு வடக்க இருந்து ஈரோட்டுக்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலத்தை சேர்ந்த மக்களுக்கு தன்னுடைய சொந்த நிலத்துல பள்ளிக்கூடங்களை கட்டி இலவசமாக படிக்க வைத்த மகான், ஒரு பெரும் தலைவர் லட்சுமண ஐயர். அவரு பெரியார். நீங்கெல்லாம் பேசுறீங்களே பெரியார் ஒருத்தர் ஈவே ராமசாமியை பேசுறீங்கல்ல, இதுவரைக்கும் அவரு இலவசமாக இந்த மக்களுக்கு கல்வியை கொடுத்தாரு, இந்த மக்களுக்கு இலவசமாக படிப்பு சொல்லி கொடுத்தாரு. ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு கூட்டத்துக்கு போறாரு, அப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் மக்கள் முன்னாடி பேசுறாருன்னா பேசுறதுக்கு காசு. அந்த காலத்துல ஐயா ஈவே ராமசாமி பேசுறாங்க அப்படின்னா ஒரு பக்கத்துல பெரிய தராசு வச்சிருவாங்க. அவர் ஒரு பக்கம் தட்டுல உட்கார்ந்துருவாரு, இன்னொரு பக்கம் தட்டுல அவருக்கு நெல்லு கொடுக்கணும், துவரம் பருப்பு கொடுக்கணும், தானியங்கள் கொடுக்கணும், அதுவும் இல்லையா ஜமுக்காலம் கொடுக்கணும். ஆடு மாடெல்லாம் நம்ம மக்கள் ஈவே ராமசாமிக்கு எடைக்கு எடை கொடுத்திருக்கு. அதனால என்ன தெரியுமா பண்ணாரு? சொத்தாக சேர்த்து வச்சார். ஈரோட்டில் வெறும் வெங்காய மண்டி வைத்து பிழைத்துக் கொண்டிருந்த ஈவே ராமசாமி சாகும் போது எத்தனை கோடி தெரியுமா சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு? 125 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வைத்து விட்டு இறந்தார். அவருடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தான் 72 வயசுல 2வது திருமணம் செய்து கொண்டார். அவரைத்தான் நீங்க ஈவே ராமசாமியை பெரியார் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது? இவரை, இந்த பெரியார போற்றுவோம், தூக்கி போற்றுவோம். தமிழ் மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக உழைத்த தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்களுக்கு உண்மையாக நேர்மையாக உழைக்கக்கூடிய அத்தனை பேரையும் பெரியார் என்று போற்றுவோம் என்று வர்ற ஜனவரி 3ஆம் தேதி மயிலாடுதுறையில எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெரியாரை போற்றுவோம் என்ற ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. அனைவரும் வாங்க, தமிழர்களுக்கு யார் யார் உண்மையும் நேர்மையுமாக உழைச்சாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சீமான் பாஜகவின் கைக்கூலியாக இருக்கிறார், பிராமணர்களின் இடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறார். யார் சொன்னா அப்படி? பிராமணர்களுக்கு ஓட்டு கேட்டு போனது ஈவே ராமசாமியா நாங்களா? டிடி கிருஷ்ணமாச்சாரியார் ஒருத்தருங்க, பிரஸ்டீஜ் குக்கருடைய கம்பெனி முதலாளி. அவர் பிராமண எதிர்ப்புன்னு பெரியார. ஈவே ராமசாமி பிராமண எதிர்ப்புங்க. இவரு பிராமணர்களுக்கு ஓட்டு கேட்டு தெரிஞ்சாருங்க. இவரு
பதில் கிடையாது, பதில் கிடையாது. அங்கதான் சொல்றமே, உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலினுக்கு எந்த மாதிரியான கல்வி கிடைக்குதோ அதே கல்வி திருவையாறுல வசிக்கக்கூடிய ஒரு சாதாரண வீட்டு பிள்ளைக்கும் கிடைக்கணும். இதை விட ஆகச்சிறந்த இடதுசாரி சித்தாந்தம் வேற என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லையா, சிங்கப்பூர்ல போய் சிகிச்சையை பார்த்துக்குவாரு. உடம்பு சரியில்லையா, லண்டனுக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கொள்வார். அந்த சிகிச்சையை லண்டன்ல போய், துபாயில போய், சிங்கப்பூர்ல போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சையை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதே இது இங்க இருக்கக்கூடிய சாதாரண கிராமத்து மக்களுக்கும் கிடைக்கணும். இதுதான் சித்தாந்தம், இதுதான் இடதுசாரி சித்தாந்தம், இதுதான் சோசியலிசம், இதுதான் சோசியலிசம். யாராவது மறுத்து பேச முடியுமா? தரமான குடிநீர், தூய குடிநீர் அனைத்து உயிர்களுக்கும் உறுதி செய்வோம். சொன்னது யாரு? மு.க. ஸ்டாலின் இல்ல, அண்ணன் திருமா இல்ல, திமுகவின் பேரோல இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்ல. யார் சொன்னது? சொன்னது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேண்டாமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க.